ஹலோ காய்ஸ், இது உங்களோட எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டார்க் ஸ்வாட்ஸ்மேன் ரிட்டர்ன்கிற மானோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவர் பண்ணுற எல்லா அட்டாக்ல இருந்து ஹீரோ தப்பிச்சுக்கிட்ட இவரோட சண்டை போடுற விதம் எனக்கு ஏற்கனவே தெரியறதுனால இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறான். ஆனால் அதில் அவர் எப்படியோ தப்பிச்சிடறாரு. எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள பவர் டிஃப்ரெண்ட்டும் அதிகம். அதோட அவருக்கு என்னோட நிறைய தெரிஞ்சிருக்கு. இதுக்கும் மேலே நான் ஒரு கையை வச்சுக்கிட்டு இதில் ஜெயிக்கிறது எனக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. அவரோட மூமெண்ட் இப்போ மாற ஆரம்பிச்சிச்சு. இது பண்ணுறது ரிஸ்க் தான், ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் அட்டாக்ல எடுத்து தப்பிக்கிற மாதிரி ஹீரோ பின்னாடி பக்கம் போகிறான். இந்த நேரத்துக்காக தான் எதிர்பார்த்தேன். இப்போ அவருக்கு ஒரு ஓப்பன் ஸ்விங் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவங்க பின்னாடி போயிடறான். எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பவர் டிஃபெண்ட் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நான் மட்டும் அவங்க பின்னாடி போயிட்டானா அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஹீரோ பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ண போகிறான். அந்த நேரத்தில் ஸ்டாப்னு சொல்லி அந்த மேட்சை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் என்னது இந்த மேட்ச் இதோட முடிஞ்சிச்சா, ஆனால் இது சீக்கிரமாக ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது. எக்ஸாமுக்கு கொடுத்த டைம் இதோட முடியுது, அதனால இதோட ரிசல்ட் ட்ரா அப்படின்னு அந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச நான் எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனால் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ச்சே, அவரை நான் ஜெயிக்காம விட்டுட்டேன். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்க போது. இனிமேல் அடுத்த வருஷத்துக்குள்ளே என் கையை நான் ஃபுல்லாக ஹீல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அடுத்த வருஷம் மறுபடியும் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த சீன் அதோட கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க. இந்த வேர்ல்டு யூனியன் அகாடமியோட மீட்டிங் ரொம்ப தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு 6 பேர் உட்காந்து யார் யார் பாஸ் ஆனான்னு முடிவு பண்ண போகிறாங்க. அங்கே லீடர் மாதிரி இருந்தவனும் சரி கலந்துக்கிட்டாங்களே அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதோட இந்த எக்ஸாமோட முடிவுலாம் எப்படி இருந்தது, இப்போ எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இன்னொருத்தனும் நான் ஒரு டேலண்ட்டை கூட பார்க்கல, இது நம்மளுக்கே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போல. நான் ஒன்றும் ஸ்டூடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல. வாழ் பயிற்சி வகுப்பு இப்பயே தொடருது, இதில் யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரையும் காட்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அந்த லீடர் மாதிரி இருந்தவர் எப்பயும் போல தான் டீச்சரை தோக்கடிச்சவங்க பாஸ், மற்றவங்கள அவங்க குவாலிட்டி அப்புறம் அவங்க எப்படி பண்ணாங்க அந்த டைமுக்குள்ளே எப்படி முடிச்சாங்கிறத பொறுத்து தான் சூஸ் பண்ணுவோம். டீச்சர் இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டீச்சரை தோக்கடிச்சவங்கள தவிர்த்து டிக்கெட் நம்பர் 5 217 753 அவங்களாம் தனிச்சு நிற்கிறாங்க. அதை கேட்ட இன்னொருத்தரும் நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, ஏன்னா அவங்க என்னதான் பண்ணாலும் மற்றவங்க போல இந்த வகுப்பில் கீப்பப் பண்ண முடியாது அவங்களால. அதை கேட்டு கூட இருக்க வந்ததும் அதை நானும் ஏற்றுக்கிறேன், அவங்களால இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கோர்ஸுக்கு எத்தனை பேர் கேண்டிடேட் இருக்காங்கன்னு நீங்களாம் இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்குது, நீங்கள் கேண்டிடேட் 513 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கேட்ட மற்றவங்களும் 513 இவன் ஒரு சின்ன பையன், அவன் சண்டை போடுறத பார்க்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு டீச்சரையே தோக்கடிக்க அவன் பொரியலாம் அமைச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவன் டெக்னிக்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அவன் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. அவன் கடைசி வரைக்குமே ஃபைட் பண்ணியிருந்தாலும் அவன் அவுட் மேட்சாக தான் தெரியறான். இந்த நிலையில் அவனை பார்த்தா அவன் அவ்வளோ ஒன்றும் குட் இல்லை. அந்த நேரத்தில் ரெட் ஆரும் நீங்கள் எல்லாரும் பார்த்தாலும் அதை ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாருமே பிளைண்டாக இருக்கணும், இல்லைனா இங்கே எல்லாருமே முட்டாளாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு குரல், இதில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றீங்களோ அவங்கள பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இதில் 6 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. கேண்டிடேட் நம்பர் 5, நம்பர் 217, நம்பர் 432 அண்ட் 615, நம்பர் 753 அப்புறம் 925. இந்த 6 பேரும் தான் ஸ்மார்ட்ஸ்மேன்ஷிப் கோர்ஸுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதை கேட்டதும் ஹீரோ என்னடா கடைசியில் ஃபெயில் ஆயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பாஸ் ஆன எல்லாருமே டக்குன்னு இந்த பிரிட்ஜை கடந்து வந்து இன்னைக்குள்ள இதில் வந்து சேர்ந்துருங்க. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்தா நான் ஃபெயில் ஆன மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு சோகமாக இருக்கான். அதனால இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது, நெக்ஸ்ட் டிவைன் ஸ்பெஷல் அட்மிஷன் கேண்டிடேட் நம்பர் 513 அப்படின்ட்டு ஹீரோ நம்பர் வருது. அப்படி பார்த்தா ஹீரோவோட அப்ளிகேஷனில் ப்ளூ கலர் லைட்டு பளிச்சுன்னு எரியுது. ஹீரோவும் அதை பார்த்து நான் பாஸ் ஆயிட்டானா அப்படின்னு வாயை பிளந்து பார்க்குறான். அதை பார்த்த மற்றவங்களும் டிவைன் ஸ்பெஷல் அட்மிஷன் இந்த வருஷமும் இதை பண்ணியிருக்காங்க போல தெரியுது. ஹீரோவும் டிவைன் ஸ்பெஷல் அட்மிஷனா, இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். யாரோ பேக் டோர் வழியாக போக போகிறாங்க போல. இந்த வேர்ல்டு யூனியன் அகாடமி இதில் தோத்துருச்சு. பேக் டோரா? ஆனால் எனக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லையே, ஒருவேளை மாஸ்டராக இருப்பாங்களோ? இன்னுமே இதை பற்றி நான் எதுவுமே கேள்விப்படலையே. அங்கே வந்த வயசான ஒருத்தரும் டிவைன் ஸ்பெஷல் அட்மிஷனை பற்றி தப்பாக பேசாதீங்கடா, டிவைன் ஸ்பெஷல் அட்மிஷனுங்கிறது 100 வருஷமாக ஒரு ஹீரோ உருவாக்குற செயற்கை முறை ஆகும்டா. அவனும் இந்த டிவைன் ஸ்பெஷல் அட்மிஷனை நீ எப்படா நீ பார்க்குற, அதனால அவன் மட்டுமா நல்லா பண்ணியிருப்பான். ரீசெண்டாக டிவைனில் சக்ஸஸ் ஆனவங்க ஒயிட் ஆர்மியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. பெல்லா, ஆல்பிளேட், லேக் மல்லர் அப்புறம் ஜகாப்போ, அவங்க சொன்ன பேர் இவங்க தானே என் போன வாழ்க்கையில் கிரேட் ஹீரோவாக வந்தாங்க. அதோட அந்த மான்ஸ்டர் எதிர்த்து பெரிய பங்கு வச்சதே இவங்க தான். அதோட இப்போ என் பேரும் இதில் வந்துடுச்சு. அந்த சீன் அதோட கட் பண்ணி அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக அரை மணி நேரம் தான் இருக்குது, அதனால ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எல்லாரும் அரை மணி நேரத்தில் வந்து மெயின் ஆளுக்கு வாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ யூனிஃபார்ம் போட்டுட்டு மாசாக என்ட்ரி ஆகிறான்.
எல்லாரையும் மெயின் ஏரியானாவுக்கு வர சொன்னாங்க. ஆனா, அது எங்க இருக்குன்னு சரியா சொல்லலையே அப்படின்னு எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இது சுத்தி முத்தி பார்த்தா அது எங்கேயுமே இல்லையே. நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? அங்க ஒருத்தரும் என்ன மன்னிச்சிடுங்க. மிக்ஸ் காரணமா இத செட்டப் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்ப நான் அத உருவாக்க போறேன். அதனால எல்லாரும் இந்த ஸ்பாட்ட விட்டு கொஞ்சம் வெளிய போங்க. இத கேட்ட எல்லா ஸ்டூடண்ட்டும் அங்கிட்டு வெளிய போயிடுறாங்க. இப்பதான் கரெக்ட்டா இருக்கு. அப்படி சொல்லிட்டு வந்தவரு ஒரு பெரிய மேஜிக் அங்க போடுறாரு. அந்த மேஜிக் போட்ட அடுத்த செகண்ட் அங்க பெரிய ஒரு அரினாவே உருவாகுது. அத பண்ணிட்டு அவரும் என்ன மன்னிச்சிடுங்க இந்த டிலேவுக்காக. தயவு செஞ்சு உங்களுக்கு புடிச்ச இடத்த போய் உட்காருங்க. இத இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அத பார்த்துட்டு உள்ள வரவங்களும், ஒருவேளை இது டெலிபோர்டேஷன் மேஜிக்கா இருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இவ்ளோ பெருசா டெலிபோர்ட் பண்ண முடியும். ஸ்கூல் பில்டிங்க பார்க்குற மாரி இத இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல. ஆனா இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் இவ்ளோ ஆடம்பரமா பண்ண என்ன அவசியம்னு தெரியல. ஆனா இதுதான் இந்த வேர்ல்ட் யூனியன் அகாடமியோட பவர். ஹீரோ முன்னாடி உட்காந்துருந்தனும் சீட்டோட எண்ணிக்கைலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க 30 மாணவர்கள் தான் செலக்ட் பண்ணாங்கன்னா, இங்க சீட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கத்திரிப்பு முடி வச்சிருந்தனும் என்ன மன்னிச்சிரு. வாளை எப்படி பயன்படுத்தாத வர மத்த எதுவுமே எனக்கு தெரியாது. இது கூட உட்காந்துருந்தனும் சரி அப்படின்னா நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன். எப்படியும் நான் சொல்றத நம்ப மாட்டேன். அங்க பாரு அப்படின்னு மேல கை காட்டுறா. அங்க பார்த்தா நிறைய ஏர்ஷிப்பு, டிராகன்லாம் பறந்து வருது. அத பார்த்த ஹீரோவும் இதெல்லாம் மேஜிக் ஷிப் தானே. நான் அந்த மான்ஸ்டர் தோக்கடிக்கிற இடத்துல இருந்தபோது இதை ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். உலகத்திலேயே பெரிய ஏர்ஷிப்ல இதுவும் ஒன்று. அது வெறும் என்ட்ரன்ஸ்க்கு இதை அழிச்சிட்டு வராங்களா அப்படின்னு ஹீரோ வாயை பொழந்து பார்க்குறான். இப்போ இதுதான் வேர்ல்டு யூனியன் அகாடமியா அப்படிங்கும் போதே ஒருத்தன் கத்துறான் எல்லாரும் இங்க பாருங்க அப்படின்னு. அப்படி வந்தவனும் இப்போ தொடங்குது என்ட்ரன்ஸ் செரிமோனி அப்படின்னு எல்லா விழாவையும் ஆரம்பிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஹீரோ கொட்டாய் விட்டுக்கிட்டு வேர்ல்டு யூனியன் அகாடமியும் மற்ற எல்லா அகாடமி போல தான் இருக்கு போல. அந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்றாங்க அடுத்தது எல்லா கோர்ஸ்லயும் இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்போ கூப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கோர்சஸ் அந்த லியோனட் அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க. அதை கேட்டு அவனும் தலை வணங்கி முன்னாடி போறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒரு செகண்ட்ல இவன் அந்த எக்ஸாம் நிறைய தோக்கடிச்சிட்டான். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு வந்தா அவன் சில ப்ரொஃபஸர் அளவு டேலண்ட் ஆனவங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அவனும் முன்னாடி வணங்கி நான் தான் லியோனட் அப்படின்னு தலை வணங்குறான். வந்த உடனே டீச்சரை பார்த்து என்ன ஃப்ரீயா பேச இங்க நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் நிச்சயமா நீ மட்டும் ஒன்று விருப்பப்பட்டதை பேசு. வந்தவனும் அகாடமி மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதை கேளுங்க. ஏன்னா நீங்களாம் ப்ராப்பரான வேலை இங்க அட்மிஷன் வாங்கி வந்திருக்கீங்க. நீங்களாம் இந்த அகாடமிக்கு வந்ததே ஒரு பெருமை. இங்க மட்டும் நம்ம பட்டம் வாங்கிட்டு போயிட்டோம்னா இந்த உலகத்திலே பெஸ்ட்டுன்னு நம்ம தான் பேர் வாங்குற அளவு நம்மளுக்கு திறன் இருக்கும். அதுக்காக ஒன்னாவும் கஷ்டமாவும் இதை நம்ம பண்ணி முடிப்போம். ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே டேலண்டா இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிக்கணும். அதுதான் இந்த வேர்ல்டு யூனியன் அகாடமியோட ஸ்டூடெண்டா நம்ம கடமை. துரதிருஷ்டவசமா நம்மளுக்கிடையே ஒருத்தர் இருக்கான். உனக்கு இங்க இருக்க தகுதியே இல்லை. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? டிவைனை ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு சிவப்புமுடியை பார்க்குறான். அதை கேட்டு அவங்களும் இங்கே இருக்கிற எல்லாருமே ரெகுலர் எக்ஸாமில் பாஸ் ஆகி வந்தவங்க தான். அவங்க வேணா உன்னோட வீக்காக இருக்கலாம். அதுக்குன்னு அவங்க இங்கே வரத்துக்கு தகுதி இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. அப்புறம் இதெல்லாம் இப்போ ஏன் என்கிட்ட கட்டிட்டு இருக்க? அதுக்கு அவனும் எக்ஸாமை ப்ராப்பராக எழுதி பாஸ் ஆனவங்களை பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட பேசலை. நான் பேசுறது அந்த பேக்டோர் ஸ்டூடெண்ட்டை பற்றி, இந்த டிவைனை ஸ்பெஷல் அட்மிஷனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். குறிப்பிட்ட அந்த ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கீங்க. அதனால இங்கேட்டே அவனை துரத்துங்க. இவனுக்கு என் மேலே அப்படி என்னதான் கோவம்? நான் அப்படி என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது. இப்போ மட்டும் நான் இதுக்கு முன்னாடி போனேன்னா நான் இந்த பிரச்சனையில மாட்ட மாட்டேன். அந்த நேரத்தில் ரெட் ஹேரும் கை தட்டிட்டு இந்த வருஷம் மாணவர்கள்லாம் ரொம்ப கலகலப்பாக இருக்காங்க. அதுக்கு அவனும் ப்ரொஃபஸர் இதில் கொஞ்சம் சீரியஸாக இருங்க. இந்த மாரி பேக்டோர் ஸ்டூடெண்ட்லாம் எடுக்கிறத இப்பயே கை விட்டுருங்க. அந்த நேரத்தில் அந்த ரெட் ஹேர் அவன் கிட்ட வந்து நீ என்ன அவனோட ஸ்ட்ராங்கானு நினச்சிட்டு இருக்கியா? அதை கேட்ட அவனும் என்ன அப்படின்னு அவன் வாயை பொழந்து பார்க்குறான். நிச்சயமா நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? உன் ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இங்கேயே ஒரு பந்தயம் கட்டிக்குமா? ஆமா, இங்கே நான் என் வேலையை பெட்டு கட்டுறேன். அப்புறம் அந்த பையனோட அட்மிஷன் இடத்தையும் பெட்டு கட்டுறேன். அப்படி அவங்க சொல்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது காய்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரவே வியூஸ்லாம் கம்மியாகுது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் நானும் கொஞ்சம் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியும்.